ஓகே. பட் ஃபினான்ஸ் இல்லாமல் இல்லை அந்த மோடை டச் பண்ணாமல் படம் பண்ண முடியாதா சார்? நீங்கள் 130 கோடி நீங்கள் கொடுங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், உங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, ஒரு படத்தை நான் ஆரம்பிக்கும் போது நீங்கள் எங்களுக்கு வந்து மொத்த படத்தை எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாங்களும் வந்து படத்தை எடுத்துடுறோம். ஒரேடியாக நாங்கள் படத்தை வந்து ஒன்றுமே யார்கிட்ட கடன் வாங்காமல் எடுத்துடுறோம். ஆக நம்ம சார்கிட்ட சொல்லுங்கள், சார் ஒரு 130 கோடி கொடுக்கலாம், சூர்யா சார் வச்சு ஒரு படம் எடுத்துடுறோம், இல்லை ஒரு 10 கோடி கொடுங்க, நான் ஒரு படத்தை எடுத்துடுறேன் நான் சொல்ல முடியும். யாரும் கொடுக்க மாட்டாங்க. கார்ப்பரேட் நிறுவனம் கூட கொடுக்காது. ஓகே. அவங்க என்ன சொல்லுவாங்க, பிஸ்னஸ் வைஸ் கொடுக்குறோம், இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறது தான் சொல்லுவாங்களே தவிர யாருமே டோட்டலாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம கடன் வாங்குறது தவிர்க்க முடியாது. அது 80% வாங்குறோமா, 60% வாங்குறோமா, 70% வாங்குறோமா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கடன் கொடுக்குறவங்க எல்லாருமே ரிலீஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்வாங்க. அது ஒரு பேசிக்கான, அது அவங்களோட இன்செக்யூரிட்டி இல்லை. அவங்களுக்கு பயம் என்னன்னா, ஓகேங்க நீங்கள் விற்றுருக்கீங்க, நாளைக்கு வரும்போது நீங்கள் கொடுக்காம போயிட்டீங்கன்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபைனான்ஷியல் சிக்கல் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு எதுக்கு அந்த வம்பு, நீங்கள் எங்கள் பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு பிடிவாதம் பண்ணுவாங்க. இது ஃபைனான்ஷியலி இருக்கிற சிக்கல். பட் இதை எல்லாம் தயாரிப்பாளர் மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. எல்லா தயாரிப்பாலும் மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. சில டைம் வந்து அந்த பிரச்சனை பூதாகரமாக வரும்போது சம்டைம் அந்த பிரச்சனை வந்து நிற்கும். ஆனால் அதுக்கு ஹீரோலாம் ஹெல்ப் பண்ணும்போது இந்த சுச்சுவேஷனில் சூர்யா சார் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாரு. முன்னாடி நீங்கள் வீரதேர சுருட்டில் பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் வந்து ஹெல்ப் பண்ணார். அந்த தயாரிப்பாளர் ஹெல்ப் பண்ணி தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இது ஹீரோக்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. யார் வந்து மேக்ஸிமம் சம்பளம் வாங்குறாங்களோ, இல்லை ஒரு படத்தினுடைய காஸ்ட்டில் அதிகபட்ச காஸ்ட் யாருக்கு போதோ அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி இந்த படம் வந்துடுச்சு. அதனால் இனிமேல் அந்த விஷயத்தை நம்ம பேச வேணாம். இனிமேல் அந்த மாதிரி ஒரு நாள் தாமதம் ஆகக்கூடாதுன்ற மட்டும் நம்ம ஒரு கருத்தை வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு நாள் மட்டுமே நான் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் பதிவே பண்ணேன். இந்த படம் அன்னைக்கு வந்திருந்ததுன்னா இந்நேரம் அது 200 கோடி தாண்டி போயிட்டு இருக்கோம். ஒரு நாள் போனது 40-50 கோடி போச்சு இல்லை. அது மட்டும்தான் என்னுடைய ஒரே கருத்தாக சொல்வேன். அதாவது சார் நீங்கள் Thursday வந்திருந்தீங்கன்னா ஒரு 40-50 கோடி எக்ஸ்ட்ரா வந்திருக்குல்ல, அவ்வளோதான். அது அவங்க ஓகே, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி நம்ம மிஸ் பண்ணிட்டோம், பட் பரவாயில்ல, படம் வந்து அதை தாண்டி காம்பன்சேட் பண்ணி பிரமாதமாக போயிட்டுருக்கு. இப்போ 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே எந்த படமும் இல்லை. ஓகே, 22க்கு. அப்போது அவங்களுக்கு செகண்ட் வீக்கு பயங்கரமாக இருக்கும் இன்னும் கலெக்ஷன். அதனால் அந்த பிரச்சனை இல்லை, இந்த படம் மாபெரும் வெற்றியாக போயிடும்.